ஹாய் வணக்கம் விவோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு பிடித்தமான ஒரு ரயில் பயணத்துக்கு என் மருமவை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் நியூசிலாந்தில் இருக்கோம். கிளன்புருக் கிராமத்தில் இருக்கும் ஒரு பழைய ரயில் நிலையமாகும். இங்கே நாம் எல்லாரும் பழைய நிலக்கரியில் ஓடும் ரயிலில் பயணம் செய்ய போகிறோம். இந்த ரயில் நம்மளை எந்த ஊருக்கும் அழைச்சி போகாது. சுமார் 20 நிமிடம் பயணத்துக்கு பின் திரும்பி வரும். இந்த ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொது விடுமுறை, அதாவது பப்ளிக் ஹாலிடே, அந்த நாட்கள்லேயும் ஓடும். இதில் பணிபுரியும் அனைவரும் தொண்டூழியராக வேலை செய்கிறாங்க. நாங்களும் ரயிலில் ஏறிட்டோம். அந்த காலத்து பழைய ட்ரெயின், ஆனால் என்னோட பார்வைக்கு புதுசாக இருக்கிற மாதிரியே தோணுது. நம்ம வெளிப்புறத்தை சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த ரயில் பெட்டி கூரை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் மழை பெஞ்சிருக்கிறதுனால தரை ஈரமாக இருக்குது. இப்போ இன்ஜினை மாற்றிட்டுருக்காங்க. எங்கள் சின்ன பேரனும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு எங்களை தேடி ஓடி வந்துட்டுருக்குறான். நாங்கள் எந்த பெட்டியில் இருக்கோன்னு பார்த்துட்டு இப்போ ரயிலில் ஏறுறான். எப்படி இருக்கு ட்ரெயின்? நல்லா இருக்கா? சொல்லலாம். நல்லா இருக்கா? அவர் வண்டி காட்டுங்க, கை காட்டுங்க. எப்படி இருக்கிற ட்ரெயின்? கால் வைக்கிற இடம் இவ்வளோ 2 நாட்கள் கூட இவ்வளோ குறுகிய இடமா இருக்க. எப்படி இதுல மின்னுக்கு ஆள் இந்த சீட்ல உட்கார்ந்தாங்கன்னா எப்படி உட்கார்ந்து போறது? ஒருத்தர் இடிச்சிட்டு இருக்கோமே, முட்டுக்கால் இடிக்கும் பாருங்க. அதோட வித்தை என்னன்னா இதுதான் முடிஞ்சிச்சு. ஓ, நான் எந்த பக்கத்தாலும் உட்காந்துக்கலாம். ஆமா, இங்க சும்மா கால் மேல வச்சு உட்கார்ந்துங்க நினைக்கிறேன். நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். மேசமரி. ட்ரெயின் கிளம்ப போது கொடி கட்ட போறாங்க. நாங்கள் போகிற ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு ஸ்டேஷனில் நிற்கிற அனைவருக்கும் நம்மளும் டாட்டா காட்டுவோம். டிடிஆர் நம்ம டிக்கெட்டை வாங்கி செக் பண்ணுறாரு. என் பேரன் கூரை இல்லா ரயில் பெட்டியில் பயணம் செய்கிறதுக்காக அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ரயில்களை பழுது பார்க்குற இடம்.
ரயிலில் பயணம் செஞ்சிட்ருக்கோம்ல, 2 பக்கம் பார்க்கும்போது இயற்கையை பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்குது. மேலே மேம்பாலம் இருக்குது, கீழே வந்து ரயில் பாதை. பயணம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரயில் பயணம் இதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் இன்ஜினை வந்து மாற்றிட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே ட்ரெயின் திரும்ப போகுது. ஞாயிற்றுக்கிழமை பப்ளிக் ஹாலிடே அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஊர் வம்பு பேசணும், நல்லா தூங்கணும், ஊர் சுற்றணும், அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனால் இவங்கள பாருங்கள், மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பழைய வண்டியை அவங்க வந்து பழுது பார்த்து திருப்பி பொதுமக்களுக்காக சேவை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ட்ரெயின் வந்து வந்த வழியே திரும்பி போயிட்டுருக்குது. ரயில் இந்த இடத்துல நிப்பாட்டி விருப்பப்பட்ட பயணிகள் கீழே இறங்கி நீங்கள் ஃபோட்டோ எதுவும் எடுக்கணும்னா எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. நிறைய பேர் இறங்கி ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்கள் இறங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா டீ கடை ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் ஏறின கிளென்புரூக் ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஸ்டைல் ரயில் பயணம் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் சொல்லுங்கள். வந்துட்டீங்களா? எவ்வளோ படி ஈஸியாக இருக்கு தெரியுமா இறங்குறதுக்கு. சில நாட்டில் பார்த்தீங்கன்னா படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Now you're putting the whole body thing in. Sorry. How? I can't. நான் வரேன். நம்மள பாதியில மாட்டிக்குவோமா? நம்மளோட பயணம் ரொம்ப கலகலப்பாக மகிழ்ச்சியாக போச்சு. நாங்களும் நினைவுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி.